புளி சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 10 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 50 கிராம் புளியை எடுத்து கரைச்சி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளிசாறு செய்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க கடாயில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து நல்லா திக்காகி வர வரைக்கும் கொதிக்க வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொடியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா புளிசாரை ஆற வச்சு எடுத்துக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு, அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ சாதம் வடித்து உதிரி உதிரியாக வச்சுருக்கேன். பச்சரிசியில் தான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க புளிச்சாறு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து எடுத்தோம்னா சூப்பரான புளிசாதம் ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே கோவில் புளியோதரை மாதிரி.